மேல் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து நாங்க இப்ப ரொம்ப காமனா தான் பார்க்குறோம். அதாவது ஒரு 20 இயர்ஸ் பேக் இவ்ளோ ப்ரிவலன்ட்டா இல்ல. ஆர் இவ்ளோ பேர் வந்து அந்த இஷ்யூஸ கொண்டு வரல. தே வேர் ஹேவிங் பட் தே வேர் நாட் கமிங் ஃபார்வர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, சமீபத்தில 40-50% ஆஃப் த காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி இஸ் மேல். ஸோ அப்போ வந்து இப்போ அதோட அவேர்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவும் வந்திருக்கு. இது ஏன் வருது மெயினா அப்டின்னாக்கா, மெயின்லி லைஃப் ஸ்டைல் தான். நம்ம யாருமே வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு இஷ்யூவாவே பார்க்கறதில்ல. என்ன சாப்பிடணும், தூங்கணும், எந்திரிக்கணும், வேலைக்கு போணும். அந்த ரொட்டீன் இல்லாம நமக்குன்னு ஒரு கான்ஷியஸா ஒரு பிளே டிங் பண்றது, ஒரு ஹேபிட்ஸ் கிரியேட் பண்றது, ஃபிசிக்கல் ஹேபிட் அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது, ப்ராப்பரான பேலன்ஸ்டு மீல் சாப்பிடுறது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது பெட்டர். அது இல்லாம இன்னொரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி ரொம்ப அதிகமாகறதுக்கும், இன்னொன்னு வந்துன்னா ஹையர் லைக் ஏஜ் லேட்டா மேரேஜ் பண்றது. லேட் மேரேஜ் ஓகே. இஸ் ஆல்சோ ஒன் கான்ட்ரிபியூஷன். ஓ! இது ஃபீமேலுக்கு தான் முன்னாடிலாம் சொல்வாங்க. பட் இப்போ வந்து மேல்லேயுமே நாங்க பார்க்குறோம். ஏன்னா லேட்டா அவங்களும் மேரேஜ் பண்ணும்போது, அவங்களுக்கு அதில கூட செமன் குவாலிட்டில புவரா இருக்கு. ஸோ அவங்க ஏர்லியா பண்ணியிருந்தா அவங்களோட குவாலிட்டி பெட்டரா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ். அண்ட் ரொம்ப காமனா இப்ப சொல்றது ஸ்ட்ரெஸ்.